நம்முடைய கர்த்தர் God is a wonderful God. Amen. அவர் அற்புதங்களின் ஆச்சரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவரா இருக்கிறார். Amen. அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை நம்ம இடத்துல அவர் செய்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்மை கொண்டு செய்ய விருப்பப்படுகிறவரா இருக்கிறார். God wants to use us. நம்மை கொண்டு இந்த பூமியில ஒரு அசைவை உண்டு பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Amen. இந்த சத்தத்தை கேட்கிற அநேகருக்குள்ள you want to do some ministry. நாம ஏதோ ஒரு ஊழியத்தை செய்யணும்னு உங்களுக்குள்ள வாஞ்சை இருக்கும். Amen. You may be desiring so many things. எத்தனையோ காரியங்களை நீங்க படிக்கும் போது இல்ல மற்றவருடைய ஊழியத்தை பார்க்கும் போது நான் இப்படி செய்யக்கூடாதா, எனக்கு இப்படி உண்டாக கூடாதா என்ற ஒரு வாஞ்சை எல்லாம் வரும். எனக்கு அந்த மாதிரி வாஞ்சைகள் இருந்தது. இப்ப நான் காட் சேவ்ட், நான் ரட்சிக்கப்பட்டு நான் வளர்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல அநேக பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்கள் எல்லாம் பார்க்கும்போது நான் இப்படியா இருக்கணும், நான் இப்படி ஆகணும்னு சொல்லி நான் வாஞ்சித்தது உண்டு, ஜெபித்ததும் உண்டு. Amen. I had prayed. ஆண்டவரே இந்த ஊழியக்கார போல எடுத்து பயன்படுத்துங்க, எப்படி எடுத்து பயன்படுத்துங்க. Amen. Hallelujah. I prayed sincerely. நான் ஜெபித்தது உண்டு. ஆனா கர்த்தர் என்ன பண்றாருங்க, எவ்ரி இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனிப்பட்டவர்களுக்கும் God has a different way to deal and lead with them. Amen. அவங்க இப்படிதான் நடத்தணும், எனக்கு இப்படிதான் வேணும்னு சொல்ல நம்ம ஜெபம் பண்ணலாம். பட் God, தேவன் என்ன பண்றாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனியாக he has something very special to each and every one. Amen. Hallelujah. நீங்க செய்யறது என்னால செய்ய முடியாது. அது போலதான் கர்த்தர் என்ன பண்ற, ஒவ்வொருவரையும் வித்தியாசமா எடுத்து பூமியில பயன்படுத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறவரா இருக்கிறார். Amen. Hallelujah. So அது கர்த்தர் இன்னைக்கு என்ன பண்ற, இஸ் ஃபாலோ, அவருடைய என்ன பண்ற, திட்டத்தை அப்படியே அவர் நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். Amen. ஒரு ஊழியக்காரருக்கும் இன்னொரு ஊழியக்காரருக்கும் மேபி நிறைய டிஃபரன்ஸை கர்த்தர் வைத்து நடத்துகிறவரா இருக்கிறார். Amen. Hallelujah. அதுல ஒரு காரியத்தை பாத்தீங்கன்னா, தேவன் ஆனா ஒரு காரியத்தை தேவன் பயன்படுத்தணும்னாக்கா ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். அது என்னன்னா, அவருடைய வார்த்தைக்கு 100% 100% கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்கணும். Amen. God wants an 100% obedience from us. கீழ்ப்படிதல் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது. You cannot serve God and God cannot use us. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், அந்த கீழ்ப்படிதல், சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாத போது அவனை ராஜாவா இருக்காதபடி தேவன் என்ன பண்ணாராம், எடுத்து போட்டுட்டாராம். God rejected him to be the king of Israel because of his disobedience. தேவன் சொல்லுகிறதை அவன் என்ன பண்ணல, அறக்குறையான கீழ்ப்படிதலோடு அவன் செய்தபடினால God rejected him. God outrightly rejected him. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில, hallelujah, there are so many, வேதாக முழுக்க நமக்கு அதுதான் கற்றுக் கொடுக்கிறது. We have to obey him. எதுக்கு கீழ்ப்படினான்? Because he knows the best. He is the creator God. இந்த கிரியேட்டர் காட், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, when you read chapter Philippians 2ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கும் போது 6ஆம் வசனத்துல இருந்து 7, 8, 3 வசனங்களை படிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சொல்லுகிறார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தம், அதாவது சிலுவையின் மரண பரிந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஈவன் கிரைஸ்ட் ஜீசஸ் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, when God sent him on this earth, பூமியில ஒரு பெரிய ரட்சிப்பின் ஒரு வழியை ஏற்படுத்துவதற்காக when Jesus came on this earth, he just ஏதோ because he is son of God or is God himself, அதனால எப்படி இருந்துட்டு போகணும்னு வரல. The Bible says he came to live under the authority of God. அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினாராம். So that is, if Jesus had obeyed to the command of God, நீங்களும் நான் எத்தனை தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். Amen. When we obey God, God rejoices. God becomes happy. நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி கொள்ளுகிறவரா இருக்கிறார். And அந்த கீழ்ப்படிந்தவர்களுக்கு தான் தேவனுடைய God
bestows his grace upon grace. கிருபை மேல கிருபை நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். Amen. அவருடைய அழைப்புக்கு அவர் கூப்பிடும் போது நாம செவி கொடுத்து இதோ ஆண்டவரே நாம் வரும்போதுதான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. Amen. Without our obedience to come to him, there is no salvation. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் தேவனுடைய பிள்ளை ஆகும்படி அதிகாரம். Those who obey and accept his ways, his rules, his commands, அவர்களுக்கு தான் தேவன் கிருபை. Amen. When you read, கொஞ்சம் யோசித்து பாருங்க, when you read in the book of Genesis 26ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கும் போது we always talk about the prosperity. ஈசாக்குடைய செழிப்பை குறித்து தான் நாம பேசுவோம். ஆனா ஒரு காரியத்தை இந்த இடத்துல நீங்க படிச்சீங்கன்னா இட்ஸ் அமேசிங். அழகா தேவன் எழுதி வச்சிருப்பார். He talks to ஈசாக்கு. என்ன பண்றாங்க? அவங்க அப்பா காலத்துல வந்தது பஞ்சம் போல, ஆபிரகாமுடைய நாட்கள்ல வந்த பஞ்சம் போல ஒரு பஞ்சம் வரும்போது he wanted to do as Abraham did. ஆபிரகாம் என்ன பண்ணாங்க அந்த நாட்கள்ல? he went to Egypt. எகிப்துக்கு போனது போல அவர் என்ன பண்ண? he too wanted to shift his place. அவன் இருக்கிற இடத்துல இருந்து அவன் என்ன பண்ணாங்க? he wanted to travel to Egypt. தான் எகிப்துக்கு போய் அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் அங்க இருக்கணும்னு அவன் தீர்மானம் பண்றான். பட் அந்த இரவுல கர்த்தர் என்ன பண்றாருங்க? ஈசாக்குக்கு தரிசனமாகி ராத்திரியில அவனுக்கு தரிசனமாகி அவனோட ஒரு காரியத்தை பேசுறாரு. பாருங்க 2ஆம் வசனம், 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்துல குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இது ஆண்டவர் ஒரு கண்டிஷன் கொடுக்கிறாரு. ஒரு கமாண்ட் கொடுக்கிறாருங்க, ஒரு கட்டளை கொடுக்கிறாரு ஈசாக்குக்கு. என்னன்னு? நீ எகிப்துக்கு போகாது. டோன்ட் கோ லைக் யுவர் ஃபாதர். உங்க அப்பாக்கு அதை நான் அனுமதிச்சேன். நாட் ஃபார் யூ. நீ எகிப்துக்கு போக, நான் உனக்கு சொல்லும் தேசத்துல குடியிரு. அவர் சொல்லிட்டு அவர் சொல்ல, இந்த தேசம் இப்ப இருக்கிறல்ல, இந்த தேசத்துல குடியிரு, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒபீடியன்ஸுக்கு என்னென்ன பிளெஸிங் பாத்தீங்களா? நான் உன்னோட கூட இருப்பேன், ஆசீர்வாதி. அதுதாங்க when you obey to God, அவர் சொல்வாரு, நான் உன்னோட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஜஸ்ட் ஒரு ஒபீடியன்ஸுக்கு பாருங்க. நீ கீழ்படிச்சனா இதெல்லாம் நான் வாழ்க்கையில செய்வேன். இன்னைக்கு நாம ஆசீர்வாதம் blessing comes when you obey 100% to God. அடுத்து பாருங்க, அவர் God gives an அவனுக்கு விளக்கி சொல்றாரு ஈசாக்குக்கு. என்னன்னு? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. ஆபிரகாம் என்ன பண்ணாங்க? என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் கீழ்ப்படிந்தது மாத்திர he obeyed and did exactly as I said. அவர் சொல்லுவார் என்னன்னு? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான், அவர் சொல்வார், நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை யாவையும் தருவேன், உன் சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். Amen. He says Abraham did exactly as I said. அவன் கீழ்ப்படிந்தபடினால அவனுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தேன். ஐ எம் கோயிங் டு கிவ் எவ்ரிதிங். எல்லாத்தையும், இந்த தேசம் எல்லாத்தையும், நீ கால் மிதிக்கும் தேசத்தெல்லாம் உனக்கு சொந்தமா கொடுப்பேன். ஆமென். உனக்கு மாத்திரம் உன் சந்ததிக்கும், உன் சந்ததிக்கு யாவை இதெல்லாம் தருவேன், உன் சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால, ஒபீடியன்ஸோட இருந்ததுனால God said, this is the way I'm going to bless you, this is the way I'm going to give things to you. அப்போது அடுத்த 6ஆம் வசனத்துல ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். ஆமென். என்ன பண்ணாங்க? அவனுடைய பிரயாணத்தை அபேண்டன் பண்ணா, அவனுடைய பிரயாணத்தை ரத்து பண்ணா, அவனுடைய ஈஜிப்டுக்கு போற பிளான அவன் என்ன பண்ணாங்க? அதோட என்ன பண்ணா? நிறுத்திட்டான்.
He stopped his plan and began to live in the place. என்ன சொல்றாருங்க, நீ இந்த தேசத்துல குடியிருன்னு சொன்னார்ல, அப்போ அவர் என்ன பண்றாருங்க, நான் உனக்கு இந்த தேசத்துல வாசம் பண்ணுன்னு சொன்னார்ல 3ஆம் வசனத்துல, அதை கேட்ட ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்ட பிறகு சொன்னா, ஹalleluya, no God, நான் போறதுக்கு தான் நான் பிளான் பண்ணேன், நீங்க சொன்னபடி let anything come in my life, என் வாழ்க்கையில எது வந்தாலும் Lord, I obey you, நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி he began to live in that place. அவன் இந்த இடத்துல வாசம் பண்ணனா, ஈசாக் அந்த இடத்துல தான் வாசம் பண்ணான். Isaac lived in obedience to the command of God. So நமக்கும் கர்த்தர் என்ன பண்றாருங்க, that the same thing. சில நேரத்துல சில காரியங்களை நமக்கு சொல்லி, இதை நீ செய்ய, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உபாகம் 28ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லி, நம்ம அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம் தான். when you read Deuteronomy 28, 1-2 வசனங்களை படிச்சு பாருங்க. அவர் அங்க என்ன சொல்றாரு, ஹalleluya, இன்று நான் விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். I mean, this is the promise of God. அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த கட்டளை கொடுக்கிறார், இன்னைக்கு நமக்கு கொடுக்கிறாரு. என்னன்னு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி, every command, when you begin to listen and do according to the command of God, அந்த கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ் செய்ய எப்ப தெரியுமா செய்வோம், when we literally obey the command of God. அவருடைய வசனத்துக்கு நாம காது கொடுத்து கேட்டு அதை செய்யும் போது ஆண்டவர் என்ன வாக்கு பண்றாருங்க, நீ அவர் சத்தத்துக்கு உண்மையாய் நீ செவி கொடுப்பாயானால், உண்மையா செவி, if you begin to do as I say, அவர் சொல்றார், செவி கொடுப்பார் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்துல ஆபிரகாமுக்கு சொல்றார், ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தை கேட்டு எல்லாத்தையும் விட்டு அவன் தேவன் காண்பிக்கும் தேசத்துக்கு வந்தான். ஈசாக்குக்கு அதேதான், ஈசாக்கு அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்துல வளரான். ஆனா ஒரு கட்டம் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, Amen, உங்க அப்பா கீழ்ப்படிந்தது போல நீ கீழ்ப்படிந்தனா I'm going to continue to bless you. Amen. அதேதான் யாக்கோபுக்கு நடக்கிறது. அங்க அது ஆபிரகாமுக்கு, அப்புறம் ஈசாக்குக்கு, அப்புறம் யாக்கோபுக்கு சொன்னவர், இங்கே சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவர் சொல்லுகிற காரியத்தை நாம கேட்கலாம். இஸ்ரவேலுன்னா இன்னைக்கு we are நம்ம என்ன பண்றாங்க, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக we have been born again as the sons and daughters of God. அதனால கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு இன்னைக்கு கொடுக்கிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீ தவறாம கை கொண்டு செய்வாயானால் நான் என்ன பண்ண, பூமியில சகல ஜாதிகளிலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன், உன்னை உயர்ந்த ஸ்தலத்துல வைப்பேன், ஹல்லேலூயா, உன்னை உயர்த்தி வைப்பேன். இதுதான் கர்த்தருடைய திட்டம். ஆமென், ஹல்லேலூயா. God doesn't, அவர் என்ன பண்ணல, அவர் சொன்ன வாக்கு தத்தத்துல அவர் பின்னோக்கி போகல. till we obey God, நாம கீழ்ப்படியாத போதுதான், when we don't obey his word, God cannot continue doing what he has promised to do in our lives. இன்னைக்கு உலகத்திலேயே பாருங்க, ஹல்லேலூயா, நம்ம என்ன பண்றோங்க, நம்ம வீட்டிலேயே நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்ற அப்பா அம்மாவுக்கு சொல்றதை கேட்டு கீழ்ப்படியும் போது அவர்களுக்குள்ள பெரிய சந்தோஷம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். Amen. The parents want to give them the best. இதெல்லாம் செய்யறதை நாம் பார்க்கிறோம். கீழ்ப்படியாத போது அவங்க என்ன, அவங்க இருதயம் துக்கப்படுகிறது, வேதனைப்படுகிறது. சில நேரத்துல கட்டாயத்தினால சில காரியங்களை கொடுக்க நேரிடுகிறது. But they are not happy in giving. நம்ம தேவனு கூட அதே போலதாங்க, அவருடைய வசனத்துக்கு நாம 100% கீழ்ப்படியும் போது அவர் மகிழ்ச்சியோட மன ரம்யத்தோட நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஆமென். நம்ம ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறதுனால அவர் ஆசீர்வதிக்கிறதுல நாம கீழ்ப்படியும், அவருடைய வசனத்துக்கு 100% நாம கீழ்ப்படியும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். That is the way God does.
அப்படிதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஏமன். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். கர்த்தர் அதனோடு வேதனை கூட்டார்னா அதோடைய கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரணும்னா ஹல்லேலூயா, அது வாக்குத்தத்தம் தான். ஆண்டவர் என்ன பண்றாரு, நீதிமொழிகள் 10:22 அவர் சொல்லி இருக்கிறார். பட் அந்த வாக்குத்தத்தம் கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு வரணும்னா ஒரு காரியம், முக்கியமான காரியம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில நாம செய்ய வேண்டியது என்னவா இருக்கணும்னா obedience. as Jesus obedience. ஏசு என்ன பண்ணாருங்க, கீழ்ப்படிந்தாராம். கீழ்ப்படிந்தவராக he just accepted the challenge that God gave. நீ இப்படிதான்பா போனோம். when they planned அந்த கான்வர்சேஷன் உண்டாகும் போது அவரை தீர்மானம் பண்ணி, நீங்க இப்ப இட் இஸ் டைம் ஃபார் ஜீசஸ் காட் டு கம் இன் ஃபிளஷ். அப்ப இயேசுவாக அவர் வரணும்னா இப்படி எல்லாம் நடக்க போகுது. you have to go to the cross, you have to suffer on the cross, you have to shed your blood. அவமானம், நிந்த எல்லாம் வரும். and Jesus accepted it. அதான் மரண பரியந்த அவர் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாழ்த்தினாராம். to the Son of God. அவர் மரண பரியந்த கீழ்ப்படிந்தவராய் தாழ்த்தினதுனால வேத அடுத்த வசனம் சொல்லும், அவருக்கு எல்லா வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாடைய முழங்கால் யாவும் முடங்கும்படியாகவும் நாவுகள் யாவும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணும்படியாகவும் அவருக்கு எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை தேவன் தந்தருளினாராம். ஆமென். For that obedience, அந்த கீழ்ப்படிதலுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, இயேசுக்கு எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை கொடுத்தார். Amen. If it is for his own beloved sonக்கு தேவன் அப்படி செய்வாரானால், for the obedience-க்கு நீ செய்வாரானால், நீங்களும் நானும் கீழ்ப்படிந்தவர்களாக வாழ்வோம். ஆனால் how much more God will do. நமக்கு அதே போலதான் நம்ம என்ன பண்ணுவாருங்க, உயர்த்துவார். Amen. He will bless us. என் ஆசீர்வதிங்கன்னு சொல்றதுனால அவர் ஆசீர்வதிக்க போறதில்ல. நாம கீழ்ப்படிஞ்சாலுமே he will joyfully நம்ம என்ன பண்ணுவாரு, he will bless us. He will shower with the heavenly blessings. நம்முடைய எல்லா தேவைகளையும் அற்புதமாய் அவர் சந்திப்பார். Amen. He will be with us. எல்லாத்துக்கு மேல ஒரு ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு சொன்னது போல நான் என்ன பண்ணுவாங்க, நான் உன்னோட கூட இருப்பேன். Hallelujah. As I was with Abraham, நான் உன்னோட கூட இருப்பேன்ப்பா. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம். எல்லா ஆசீர்வாதத்திலும் பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா, அவர் நம்மோட இருக்கிறது. ஆமென். அவர் தேவன் நம்மோட இருக்கிறது. மத்த எல்லா காரியம் வந்து போகும். But the presence of God is so important. ஆமென். நான் உன்னோட இருப்பேன், உன்னை ஆசீர்வாதம், உன்னோட அவர் கூட இருப்பதாங்க ஆசீர்வாதம். Only when God is with us, அப்பதான் blessing. Amen. Hallelujah. So நம்ம பாவம் செய்யும் போது தேவன் நம்மை விட்டு விலகுகிறவரா இருக்கிறார். When we sin deliberately, voluntarily, வேண்டுமென்றே நாம் பாவம் செய்யும் போது, hallelujah, you make God sad. தேவனை துக்கப்படுத்துகிறோம். அந்த துக்கப்படுத்தும் போது அவர் அப்படியே விலகி போய் விலகுகிறவரா இருக்கிறார். அவர் விலகும் போது we are at the loss. நமக்கு தான் நஷ்டம். Hallelujah. அந்த நல்ல தேவனை நாம் இந்த இரவுல கூட let us thank God and praise God. அவருக்கு மகிமையும் கனத்தையும் நாம செலுத்தலாம். ஒரு நிமிஷம் கூட can you surrender into the blessed hand of God. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்யட்டும். ஆமென். சரண்டர் பண்ணுங்க. அந்த ஒபீடியன்ஸ்க்குள்ள கர்த்தர் கையில ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய மகிமையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்வாராக. ஹல்லேலூயா.